إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ند له ولا شريك له سبحان رب العزة. وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பெருங்கிருபையால் புனிதமிக்க ரமதானில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு அம்சங்களிலும் நமக்கு பெரிய அளவில் வழிகாட்டி இருக்கிறது. அதே போன்று பொருளாதார ரீதியாகவும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவைக்கான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்படி பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற இஸ்லாம் பொருளாதாரத்திற்கான வழிகளையும் சம்பாதிக்கிற வழிகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்க வேண்டும், அவனுடைய பொருளாதாரம் திரட்டல் அல்லாஹும் ரசூலும் அனுமதித்த அடிப்படையில இருக்க வேண்டும். ஹராமான வழியில பொருளாதாரத்தை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. ஹராம் நம்முடைய உடலுக்குள் வந்து விடக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையின் வல் ஹராம பையின் வ பைனஹுமா முஷ்தபிஹாத். ஹலால் இன்னதுதான் தெளிவாகிவிட்டது, மார்க்க தெளிவுபடுத்தி விட்டது. ஹராம் இன்னதுதான் என்று தெளிவுபடுத்தி விட்டது. ஆனால் ஹராமா ஹலாலா என்று தெரியாத சில முஷ்தபிகாத்துகளும் அதில் சந்தேகமான அம்சங்களும் இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் ஹராமா ஹலாலா என்று தெரியவில்லை. அப்படி தெரியாமல் உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் அதிலிருந்தும் தவிர்த்து கொள்ளுங்கள், அதுவும் ஹராமை மாதிரி தான் என்று இப்படி இஸ்லாம் நமக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற வழியை நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த வழியில் நீ சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதித்தால் இறைவனை நெருங்க முடியும், அந்த சம்பாத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பொருளாதாரம் பற்றி விசாரிக்கப்படும். அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். 2 கேள்வி இருக்கிறது பொருளாதாரத்தில். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். எனவேதான் இஸ்லாம் தவறான வழியில் வரக்கூடியதையெல்லாம் ஹராம் என்று தடுக்கிறது. உனக்கு நீ கொடுத்த ரூபாயை விட கூடுதலாக வந்தா அதை வட்டி, அதை வாங்கி விடாதே, வட்டியின் பக்கம் சென்று விடாதே. அப்படியானால் என்னுடைய அவசிய தேவைக்கு என்ன செய்வது? இஸ்லாம் அழகா சொல்லி தருகிறது. வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு, நீங்கள் அழகிய கடனை கொடுங்கள். இதான் நமக்கு வழிகாட்டுற முறை. ஒரு மனிதனுக்கு அவசியப்படுகிறது பொருளாதாரம், வியாபாரம் நலிந்து போயிருக்கிறது, கொஞ்சம் தொகை தேவைப்படுகிறது வியாபாரத்தை அவர் சரி செய்வதற்காக. அப்படியானால் அதற்காக வட்டிக்கு செல்கிற நிலை, அந்த வாசலை இஸ்லாம் தடுக்கிறது, அடைக்கிறது. நீ வட்டிக்கு போய் விடாதே. உன்னுடைய பொருளாதாரத்தில் வட்டி கலந்து விட்டால் அது ஹராம் ஆகிவிடும். அதனால் உனக்கு நாளை மறுமையில மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. யாரெல்லாம் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில எழுப்பப்படுகிற பொழுது
யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் அப்படின்னாங்க ரசூல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவன் ஷைத்தான் பிடித்ததை போன்று அவன் இழுக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். அவனுக்குன்னு பெரிய பெரிய தண்டனைகளை இஸ்லாம் சொல்லி வட்டியிலிருந்து அந்த சமூகத்தை பாதுகாத்தது. அதே போன்று வட்டியிலிருந்து பாதுகாக்கிற பொழுது வட்டியின் வாசலை அடைத்த இஸ்லாம் அழகிய கடனை கொடுக்கிற ஒரு முறையே நமக்கு கற்றுத் தருகிறது. வட்டிங்கிற வாசல் அடைக்கப்பட்டு வட்டிக்கு போகாதீங்கன்னு சமூகத்தை சொல்லுகிற பொழுது அதுக்குண்டான தீர்வை சொல்லி ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த இந்த பள்ளிவாசலுக்குள் அமர்ந்து இங்கிருந்து வெளியில் செல்லக்கூடிய வழியை அடைத்து விட்டு இங்கிருந்து வெளியில் போ என்று சொன்னால் எப்படி போக முடியும்? வாசல் அடைபட்டு இருக்கிற. அப்ப அந்த வாசலை திறந்து வைக்க வேண்டும். அதனாலதான் இஸ்லாம் வட்டி கூடாது என்று தடுத்து விட்டு தீர்வை சொல்கிறது. வட்டி கூடாதுன்னா நாங்கள் இப்பொழுது அவசியத்திற்கு என்ன செய்வது? எங்களுடைய பொருளாதார தேவைக்கு யாருக்கிட்டாவது போய் கேட்கிற பொழுது அவர்கள் வட்டியோடு நமக்கு பொருளாதாரத்தை தருகிறார்கள். நீங்க வட்டி கூடாது என்றால் அப்ப என்ன செய்வது? அதற்கு ஒரு வேறு வழியை நமக்கு தீர்வை சொல்லி தருகிறது. நீங்க அழகிய கடனை கொடுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு மனிதன் அழகிய கடனை கொடுத்து விட்டு அவர் கொடுப்பதற்கு தாமதமாகிற பொழுது அதற்காக வேண்டி காத்திருந்தால் மைசரா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் வசதி ஏற்படுற வரைக்கும் நீ பொறுத்திரு, அதற்கு உனக்கு கூலி இருக்கிறது. நாளை மறுமையில மஹ்ஷர்ல எல்லோரும் நிறுத்தப்பட்டிருக்கிற பொழுது நிழலே இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்க அழகிய கடனை கொடுத்து அவருக்கு உதவி செய்ய காரணத்தால் நமக்கு மட்டும் நாம் கொடுத்த தர்மம் சதகா நமக்கு நிழலாக நிற்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். எனவே இப்படி இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதே போன்று எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் யாசகம் கேட்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. எப்பவும் கையை இப்படியே ஏந்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் எது சுஃபுலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எது சுஃபுலா ஹைர் எதுல் உலியா ஹைரு மின் எது சுஃபுலா என்று சொன்னார்கள். எதுல் உலியா உயர்ந்த கரம், கொடுக்கும் கரம் இருக்கிறது, அதுதான் ஹைரானது மின் எதி சுஃபுலா வாங்கும் கரத்தை விட என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மார்க்கத்தில் இப்படியாக பொருளாதார ரீதியான விஷயத்தை அவ்வளவு கண்ணியத்தோடு நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார், ஒரு இளைஞர். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பைத்துல் மால்ல இருந்து உதவி செய்யுங்கள், தர்மம் தாங்க, சதக்கா தாங்க என்று கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கிறார். பார்த்த வாட்டசாட்டமான மனுஷனா இருக்கிறார். இளைஞர், நல்ல திடகாத்திரமான உடல்நிலையோடு இருக்கிறார். நல்ல இளைஞர், அவர் சம்பாதிக்கலாம். ஆனா யாசகம் கேட்டு வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திருப்பி அனுப்பவில்லை. அவரை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்பா? இல்ல ஏதாவது எனக்கு காசு தாங்க அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு என்ன தொழில் தெரியும்? அவர், எனக்கு விறகு வெட்ட தெரியும். அப்படியானால் நம்முடைய பைத்துல் மால்ல இருந்து அவனுக்கு ஒரு கோடாரியை வாங்கி கொடுக்கிறார், இதை வைத்து நீ பிழைத்துக்கொள். யாசகம் கொடுக்கவில்லை, பொருளை வாங்கி கொடுக்கிறார். அடுத்த ஆண்டு வருகிறார். அதே மனிதர், வாட்டசாட்டமான மனிதர், ஒரு சிறிய தொகையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறார். யார் ரசூலுல்லாஹ், நான் விறகு வெட்டி பிழைத்து அதிலிருந்து எனக்கு கிடைத்த பொருளாதாரத்தை நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து பைத்துல் மாலுக்கு நிதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார். எப்படி மாற்றுகிறார்கள் பொருளாதார திட்டத்தை இஸ்லாம்! இப்படித்தான் இந்த மாதிரி ஜகாத்து சதக்காக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை ஒழித்து ஜக்காத்து வாங்குற கூட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே ஓரளவு குறைத்து அவர்கள் கொடுக்கும் கரங்களாக, நேற்று அவர் வருகிற பொழுது வாங்கும் நிலையில் வந்தார், எது சுஃப்லாவாக இருந்தது, தாழ்ந்த கையாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு வருகிற பொழுது ஒரு கோடாரி அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பைத்துல் மாலுக்கு அவர் கொடுக்கிற அளவுக்கு எதுல் உலியாவா உயர்ந்த கரமாக அன்னைக்கு அவர் காட்சி தந்தார் என்றால் இஸ்லாம் இப்படித்தான் நமக்கு பொருளாதாரத்தை வகைப்படுத்தி சொல்கிறது. அதனாலதான் இஸ்லாத்தில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு
நபி தோழர்களும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது சொன்னாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா அப்படின்றாங்க. அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சதக்கா செய்வது வாஜிப் என்று சொன்னார். கடமை, எல்லாரும் சதக்கா செய்தாக வேண்டும். அப்பொழுது அங்கிருந்து ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லோரும் சதக்கா செய்யணும்னு சொன்னா எனக்கு சதக்கா செய்யறதுக்கு பொருளாதாரம் இல்லையே, நான் எப்படி சதக்கா செய்வது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உழை, நீ உழைக்க செல், உழைத்து உனக்காக வேண்டியும் மிச்சத்தை தர்மமும் கொடு என்று சொன்னார். இவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில பாக்குறாங்க, அங்கு சஹாபாக்களின் கூட்டம் கடை வீதியில மூட்டை சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார். கேட்கிற பொழுது, எங்களுடைய தேவைக்கும் போக தர்மம் செய்வதற்காக வேண்டியே நாங்கள் உழைக்கிறோம் என்று சொன்னார். இப்படி சஹாபாக்கள்ல இப்படிப்பட்டவர்கள் உருவானார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது 40,000 திர்ஹத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார். கடைசியில் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்களுடைய பொருளாதாரம் கொடுத்து 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 அவர்கள் கடைசியில் அவருடைய பொருளாதாரத்தினுடைய சொத்து மதிப்பை ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல தாக்கல் செய்யறாங்க. எப்பொழுது தெரியுமா? ஹைபர் போர், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில தாக்கல் செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போருக்காக வேண்டி நிதியை கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு சிறிய முடிச்சியில் கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறீர்கள்? அப்பொழுது சொன்னார், எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் ரசூல் போதும் என்று நான் நிறுத்தி அனைத்தையும் கொண்டு வந்து உங்களுடைய காலடியில் கொடுத்து விட்டேன். இதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தர்மம் கொடுத்தாங்க, இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்தார்கள். இந்த சமூகத்துக்காக, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அள்ளி கொடுத்தார்கள். அதே போன்று பார்க்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அள்ளி கொடுத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குன்னு ஹைபர் பகுதியில ஒரு இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு. ஹைபர் பகுதியில, ஹைபர் என்கிற பகுதியில பெரிய ஈச்சமர தோப்புகள் ஏராளம் இருந்தது. அதில் ஒரு பகுதி எனக்கு சொந்தமாக இருக்கிறது, யார சொல்லலாம், எனக்கு கிடைத்த செல்வங்களில் உயர்ந்த செல்வமாக கருதுகிறேன் என்று சந்தோஷப்பட்டுட்டு அடுத்து சொன்னாங்க, ஆனா நான் வச்சுக்கிற விரும்ப இல்லை, இதை தர்மம் செய்ய விரும்புகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி அந்த சொத்து, அதை நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன். என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அப்படியானால் பிறருக்கு கிடைக்கிற மாதிரி நீ பைத்துல் மாலுக்கு அதை ஒப்படைத்து விடு என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த சொத்தை அப்படியே ஒப்படைத்தார்கள். இது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த தர்மமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உழைப்பை பற்றி பார்க்கிற பொழுது, அந்த காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வசதி கொண்டியவர்களாக இருந்தார்கள். பெரிய அளவில் வசதி வாய்ப்பு இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? உழைப்புக்கு என்ன செய்தார்கள் என்றால், ஈச்சமர தோட்டங்கள் ஏராளம் மதீனாவில் இருந்தது. அந்த தோப்புகளுக்கு சென்று தண்ணீர் இறைத்து கொடுப்பார்கள். அந்த மரங்களுக்கு தண்ணீர் இறைச்சி பாய்ச்சுவார்கள். அதிலிருந்து சிறிய கூலி கிடைக்கும். அதுதான் அவர்களுடைய தேவை. இப்படி பல தோப்புகளுக்கு தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி செல்வார்கள். ஒரு நாள் ஃபாத்திமா இடத்துல சொல்றாங்க, ஃபாத்திமா, தண்ணீர் அரைத்து என்னுடைய தோல் புஜங்கள் எல்லாம் வலிக்கிறது என்று சொன்னார். உடனே ஃபாத்திமா சொன்னாங்க, மாவரைத்து என் கையெல்லாம் காய்ச்சி போயிட்டு, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு அடிமையை கேட்டு வருவோம் என்று. இந்த வரலாறு இப்படி போகிறது. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. என்ன ஆசை தெரியுமா? சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லை, தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. சதக்கா செய்யணும். அதுக்கு என்ன செய்யறது? ஆனா என்னுடைய உழைப்பு ஒரு நாளைக்கு ஒரு தீனாரோ அல்லது அதை விட குறைவாக இருக்கிறது. அதை வைத்துதான் காலத்தை நாம் கடத்த வேண்டி இருக்கிறது. அதற்காக வேண்டி பல ஈச்சமரம் தோப்புகளில் தண்ணீர் அரைக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய 150-200 அடி ஆழத்தில் இருக்கிற கிணற்றில் இருந்து தண்ணீர் அரைத்து ஊத்துகிற பொழுது தோல் புஜங்கள் எல்லாம் வலி ஏற்படுகிறது. ஒரு தீனாருக்காக அல்லது ஒரு திரகத்துக்காக வேண்டி இவ்வளவு பணி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சம்பாத்தியம் குறைவாக இருக்கிறது, ஆனால் மனம் எவ்வளவு பெரிய மனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாருங்கள். நாம் எப்படியாவது தர்மம் செய்ய வேண்டும். ஒரு நாள் பெரிய அளவில் ஆசைப்பட்டார்கள்.
4 திர்ஹம் தர்மம் செய்யணும். 4 திர்ஹம் தர்மம் செய்யறதுங்கிறது இத்தனை ஈச்ச மரங்களுக்கு தோப்புகளுக்கு தண்ணீர் அரைச்சு ஊத்தணும் பாருங்க. 4 திர்ஹம் அது தர்மம் செய்யணும். அதுவும் எப்படி செய்யணும் தெரியுமா? எவ்வளவு டேஸ்ட் பாருங்க. தர்மம் செய்யறதுல கூட ஒரு சுவை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது ஒரு நாள் இரவில் தர்மம் செய்ய வேண்டும், இன்னொரு நாள் பகலில் தர்மம் செய்ய வேண்டும். ஒரு தீனார். 3வது தீனாரை எல்லோரும் பார்க்கிற மாதிரி பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது, யாசகர் கேட்கிற பொழுது கொடுக்க வேண்டும். 4வது தினம் யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி உழைக்க செல்கிறேன். அதே போல உழைத்தார்கள். அதிகப்படியான தோப்புகள்ல தண்ணீர் அரைத்து அதிகப்படியான தொகையை சம்பாதித்தார்கள். அதை சேகரிக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? 4 திரகத்தை 8 திரகமாக, அதை விட அப்படியே அதை இரட்டிப்பாக்குவதற்கு அல்ல. 4 திரகத்தை அதிகப்படியாக சம்பாதிக்கிற பொழுது 4 திரகத்தையும் 4 வகையாக தர்மம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர்கள் சம்பாதித்தார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அந்த 4 திரகத்தை கொடுக்கிறார். அதை கொண்டு வருகிறார்கள். மனைவி கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. பிறகு அவர்கள் நினைத்த மாதிரி இரவில் ஒரு தீனாரை தர்மம் செய்து விட்டார்கள், பகலில் ஒரு தீனாரை தர்மம் செய்து விட்டார்கள். அதே போன்று ரகசியமாக ஒரு தீனார் எல்லோரும் தெரிகிற மாதிரி அப்படியே ஒரு தீனாரை தர்மம் செஞ்சுட்டு போறாங்க. அவ்வளவுதான், சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில ஒரு வசனத்தையே இறக்கி விட்டான். அவர்களை பாராட்டி அவர்கள் செய்த தர்மத்தை போற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யூன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வஅலானியா. ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், சிலர் அவர்களுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறார்கள், பில்லைலி இரவு நேரத்துல தர்மம் செய்கிறார்கள், ஒன்னஹாரி பகல் நேரத்துல தர்மம் செய்யறாங்க, சிர்ரன் ரகசியமாக தர்மம் செய்யறாங்க, வஅலானியா அதை பகிரங்கமாக தர்மம் செய்யறாங்க என்று சொல்லிட்டு, பலகும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, அவர்களுக்கு மறுமையில் எந்தவித அச்சமும் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்டமான கூலி இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அவருடைய தர்மத்தை அங்கீகரித்து விட்டார். இப்படி சஹாபாக்கள் தர்மம் செய்வதில் அவ்வளவு ஆர்வம் எடுத்துக்கொண்டார். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை நாம் அள்ளி கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். நான் பிறக்கிற பொழுது நானே கொண்டு வரவில்லை, நான் பிறக்கிற பொழுது ஒன்றில்லாமல் வந்தேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்த செல்வங்கள், அவன் கொடுக்க போய் தான் இந்த செல்வங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அவன் நினைத்தால் எனக்கு கொடுத்த செல்வங்களை ஒரே நாளில் சுருட்டி அதை வீசி விடலாம், என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். அது அனைத்தும் ரப்புல் ஆலமீனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி கொடுத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து சொல்கிறான், உனக்கு நான் வழங்கியிருப்பதை பிறருக்கு கொடு. இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அற்புதமான தர்மம் வழியாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கடந்த காலத்தை நாம் ஒப்பிட்டு சீர்தூக்கி பார்க்கிற பொழுது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நிஅமத் அருள்கொடை என்பது கொஞ்சம் சிறப்பாகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்து விட்டு நமக்கு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயகுல் ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். ரப்புல் ஆலமீன் அழகா சொல்லி காட்டுகிறான், உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், நான் வழங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத். ஏன் நான் உனக்கு வழங்கியிருக்கிற பொருளாதாரத்திலிருந்து, அதிலிருந்து, அது முழுசா கொடுக்க சொல்லல, அதிலிருந்து நீ கொஞ்சத்தை கொடு. மரணம் உன்னை கவ்வுவதற்கு முன்னால் கொடுத்துரு. மரணம் வருகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் இப்படி கேட்கிறான், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீபின். சில காலங்கள் எனக்கு அல்லாஹ் அவகாசத்தை தாமே, எப்போ மரண நேரத்துல கேட்கிறான்.
அல்லாஹ்ட்ட கேட்கிறான், லவ்லா அக்கர்தனி இல அஜலின் கரீப், சில அவகாசத்தை தாவே ரப்பே என்று கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அவனுக்கு தவணை வந்து விட்டால் சிறிய அளவு கூட தாமதப்படுத்த முடியாது. அவன் சொல்கிறான், அல்லாஹ்வே எனக்கு நீ ஒரு சின்ன அவகாசம் தந்தால் நான் உலகத்துக்கு சென்று தான தர்மங்கள்லாம் செஞ்சு நல்ல விவாதத்தெல்லாம் செஞ்சு நல்லவனா மாறி வருவேன். இன்னொரு இடத்துல சொல்றான், கல்லா இன்னஹா ஹுவ காயிலா, கல்லா இன்னஹ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, கல்லா இன்னஹ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மனிதன் கடைசி நேரத்துல இப்படி அல்லாஹ் கிட்ட சொல்றானே, எனக்கு சின்ன அவகாசம் தான் ரப்பே, நான் நல்லவனா மாறிட்டு வர்றேனுங்கிறானே, ஆனால் கல்லா இன்னஹா கலிமா, அது வெறும் வார்த்தை, வெட்டு வார்த்தை, அவனுடைய செயல்பாட்டில் இருக்காது. மனிதன் அப்படிப்பட்டவன். எனவே அப்படிப்பட்டவனாக நம்ம மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிறான், நம்ம தந்ததை என்ன செய்யணும்? பங்கீடு செய்யுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், பிறருக்கு உதவியாக இருங்கள். இவைகள் எல்லாம் ஆகிரத்துல உனக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தையும் மிகப்பெரிய தரஜாத்துக்களையும் அந்தஸ்துகளையும் பெற்றுத்தரும். எப்படிப்பட்ட சொர்க்கம்? மாலா ஐனுன் ரஅத்து வலா உதுனுன் சமிஅத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனின் இதயத்தில் கற்பனை கூட பண்ணிட முடியாத இத்துணை நியமத்துக்களும் இன்பங்களும் கொட்டி கிடக்கிற இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு சிறந்த கூலி வேண்டுமானால் நான் தந்திருக்கிறது கொஞ்சம் தர்மம் செய். இதுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்கிற கட்டளை. நான் தந்திருக்கிற செல்வத்தை நான் தந்திருக்கேங்கிறான், நீ சம்பாதித்ததல்ல. மனிதன் இப்படி பல நேரங்கள்ல சொல்கிறான், நான் சம்பாதித்தது என்னுடைய கஷ்டத்தால், என்னுடைய உழைப்பால், என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால், என்னுடைய ஆற்றலால் நான் சம்பாதிச்சதை எப்படி அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கிறது? மனசு ஒப்ப மாட்டேங்குது. ஷைத்தான் உள்ளே நம்முடைய உள்ளத்துல நுழைந்து அவன் அப்படி ஒரு சூழ்ச்சி செய்கிறான். அகப்பட்டு விடாத ஷைத்தானுக்கு ஹாலிஃபு நஃப்ஸ வ ஷைத்தான. ஒரு அரபு கவிஞன் சொல்கிறான், ஹாலிஃபு நஃப்ஸ வ ஷைத்தான, நீ ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் மாறு செய். அந்த இரண்டு ஒண்ணு பயம் காட்டிக் கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தையா கொடுக்கிறா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தால், ஒரு நேரத்தில் உன்னிடத்தில் ஒன்றுமில்லாத இருக்கிற பொழுது எவனாவது உன்னை பார்த்து உனக்கு கொடுத்தானா? அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய், உன்னை யாருமே கண்டுகொள்ளவில்லையே. ஷைத்தான் இப்படியான உபதேசங்களை செய்யறான், மறந்துடாதீங்க. ஃபத்தஹிம், அவன் சொல்லுகிற, அவன் உங்களிடத்தில் பேசுகிற, உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு தர்மம் செய்வதை தடுக்கிற பொழுது அதை நீ கண்டிப்பாக மறுபரிசீலனை செய். உன்னுடைய நப்சுக்கும் உன்னுடைய ஷைத்தான் உன்னை கெடுக்கிறதற்கும் மாறு செய்து அல்லாஹ் கொடுத்தது அள்ளி கொடு, அல்லாஹ் தருவான். எந்த மனிதனும் தர்மம் செய்து அவன் குறைந்து ஒன்றுமில்லாமல் ஆகிட்டான் என்பது வரலாறு இல்லை. உனக்கு நீ கொடுக்கிற பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான், நீ செலவு செய், அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எந்த பொருளாதாரமும் கொடுக்க கொடுக்க குறைந்து விட்டது என்பது சரித்திரம் இல்லை. நீ கொடுக்க கொடுக்க ரப்புல் ஆலமீன் உனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான். கண்டிப்பாக உன்னை தேவை உள்ளவர்களாக, உன்னை ஒன்றுமே இல்லாதவனாக அல்லது கையெந்தரவன அல்ல ஆக்கிறமா. ஷைத்தான் அப்படியான ஒரு சூழ்ச்சியை செய்யலாம். எனவே அருமையானவர்களே, அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்ப நமது பள்ளியில பைத்துல் மால் ஒரு உருவாக்கம் இருக்கிறது. இந்த பைத்துல் மால் எதற்காக? நம்மில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடன் உதவி கொடுப்பதற்காக. வட்டிக்கு போக கூடாதுன்னு சொல்றோம். வட்டிக்கு போகாதீங்கன்னு தடுத்துட்டு தீர்வு சொல்லணுமா இல்லையா? வட்டிக்கு போகாதன்னா அப்ப என்ன செய்யறதுப்பா? எனக்கு பணம் தேவைப்படுகிறதே, யாரு கொடுப்பா? யாரும் இப்பொழுது கடன் கொடுக்க அவர்கள் யோசிக்கிறார். நிறைய பேர் இப்ப கடன் கொடுக்குறோம்னா என்னதான், நம்ம கடன் கொடுத்தா வட்டி வாங்கக்கூடாது, ஆனா கடன் கொடுத்தா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் கேட்கிறாங்களா இல்லையா? நான் கொடுக்குறேன், உன் வியாபாரத்துல ஏதாவது ஒரு சதவீதம் எனக்கு லாபம் தான், ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணும். மனிதன் இப்படியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். ஆனா நமது மார்க்கம் சொல்லுது, அழகிய கடனை கொடுப்பா, அழகிய கடனை கொடு. அல்லாஹுக்காக வேண்டிய அழகிய கடனை கொடுப்பவன் யார்? வட்டியிலிருந்து அவனை பாதுகாக்க வேண்டும். வட்டியில் அகப்பட்டு விடக்கூடாது. தேவைப்படுகிறது, அவனுடைய பொருளாதாரத்தில் அவன் பின்தங்கி இருக்கிறான், அவனை முன்னேற்ற வேண்டும், அவனுடைய வழியை நல்ல உயர்வாக்க வேண்டும். ஹராமுக்கு சென்று விடக்கூடாது. இந்த சமூகத்தின் மீது கடமை.
பள்ளிவாசல் என்பது வெறுமன தொழுகை நடத்துவதற்கும் ஜும்மா தொழுகை நடத்திவிட்டு அப்படி கலைந்து போவதற்கும் நோன்பு காலங்கள்ல கஞ்சி போட்டு கஞ்சியை குடிப்பதற்கும் என்பதற்கு மட்டும் பள்ளிவாசல் அல்ல. பள்ளிவாசல் என்பது சமூகத்தில் நலிந்து போயிருக்கிற மக்கள், வெட்டியின் பக்கம் செல்கிற மக்கள், விதாத்துக்கு போற மக்கள், அனாச்சாரங்களை செய்கிற மக்கள், மார்க்கத்துக்கு புறமாக நடக்கிற மக்களை எல்லாம் நேரு வழியின் பக்கம் அழைத்து அவர்களை பள்ளி அங்கு சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அப்ப பள்ளிக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இங்க உருவாகி இருக்கிற பைத்துல் மால். உள்ளபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டிய, பொருளாதார ரீதியாக வழிகாட்டிய அற்புதமான ஒரு திட்டம் தான். இதுவரைக்கும் பொருளாதார ரீதியான ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த மார்க்கமும் சொல்ல, இஸ்லாம் மட்டும்தான் சொல்லி காட்டுகிறார். ஆனால் கைசேதம், இந்த இஸ்லாமிய சமூகம் அதை சரியான முறையில செயல்படுத்தாமல் ஆகிவிட்டு, நமக்கு மட்டும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு என்னுடைய குடும்பம் என்ற இப்படியான ஒரு குறுகிய வட்டத்தில் இன்னைக்கு சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது. எனவே பைத்துல் மாலுக்கு உங்களுடைய தொகைகளை அள்ளி கொடுங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பைத்துல் மால்ல இருக்கிற குறைவான நிதியை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் கொடுக்க முடிகிறது. 20,000 ரூபாய் ஒருத்தர் கடன் கேட்டு வந்தால் நகையை வாங்கிட்டு 20,000 ரூபாய். அதுவும் குறைந்த தொகை இருப்பதனால் கேட்டு வருகிற அத்தனை பேர்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. இது யாருடைய கடமை? இதை போய் வெளியிலே போய் வசூல் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஜமாத்துல உள்ளவர்கள் தானே, நாம் தான் செய்ய வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற தொகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு தொகையை கொடுத்து இந்த பைத்துல் மாலுக்கான ஒரு நிலையை நல்ல முறையில உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் பைத்துல் மால்ல இருந்து ஒருவருக்கு உதவி செய்கிற பொழுது இதில் யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சதகத்துன் ஜாரியா மாதிரி நன்மை கிடைச்சிட்டே இருக்கு. இதான் மறுமைக்கு, ஆகிரத்திற்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து, மறந்து விடாதீர். அதுதான் நாளை மறுமையில ஏன் கபரில் வந்து நிக்க போகிறது. கபர்ல நமக்கு விசாரணைக்கு பிறகு நம்முடைய பக்கத்துல அமரக்கூடிய ஒன்றாக நாம் செய்கிற அமல், அந்த அமல்களில் சிறந்தது தானம் தர்மம் என்கிற சதக்காத்துகள். மறந்துடார். எனவே அருமையானவர்களே, பைத்துல் மாலுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? இந்த ஜும்மாவுடைய ஹுத்பா உங்களை நோக்கி அதைத்தான் கேட்கிறது. நீங்க இந்த மஹல்லா வாசியா இருக்கிறீங்க, இந்த சமூகத்துக்கு, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படி செய்வதால் உங்களுடைய ஆகிரத்து வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது. இஸ்லாம் சொல்கிறது அதுதான். ஆகிரத்து வாழ்க்கை இதனால் சிறப்பாக இருக்க போகிறது. நம்மளால முடிந்த உதவி, நான் பெரிய அளவில் உதவி செய்ய முடியாது, எனக்கு முடிகிற இந்த தொகையை தருகிறேன். இப்படி பல பேர் கொடுக்கிற பொழுது ஒரு கூட்டு முயற்சியால் பல பேர்களுடைய பொருளாதாரத்தை நாம் வளப்படுத்தலாம். வட்டியிலிருந்து அவர்களை பாதுகாக்கலாம். மிக முக்கியமாக வட்டியிலிருந்து அவர்கள் வென்றெடுக்கப்படுவார்கள். அப்படி வென்றெடுக்கப்படுகிற பொழுது குறைவான தொகையும் பங்களிப்பும் கொடுத்த உங்களுக்கும் அல்லாஹ் கூலிய கொடுக்கிறான். வேண்டுமா இல்லையா? இதற்கு நம்ம எல்லாம் ஆசைப்படணுமா இல்லையா? அதனால் அருமையானவர்களே, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அதற்காக இந்த நிர்வாகம் தயாரா இருக்குது. என்ன பங்களிப்பு உங்களால செய்ய முடியும்? எனக்கு ஒரு மனிதர் சொல்றார், எனக்கு ஒரு 5,000 ரூபாய் தான் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க முடியும், அவ்வளவுதான் எனக்கு முடியும் என்று இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொடுங்க. உங்களுடைய பொருளாதாரம் அங்கு வரவு வைக்கப்படும். ஆனால் ஆகிரத்துல உங்களுக்கு அதற்கான பிரம்மாண்டமான கூலிய பெறுவீங்க. உங்களுடைய நீயத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலக்கின் யன்துரு இலா குலுபிக்கும். அல்லாஹ் வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டான், உங்க கல்வை ஒத்து பார்க்கறான். நீ எவ்வளவு கொடுத்தா இல்ல அதை பார்க்க மாட்டான், எப்படி கொடுத்தா, என்ன நீயத்தில் கொடுத்தா, இதை மட்டும் தான் ரப்பு பார்க்கிறான். எனவே அருமையானவர்களை, ஒவ்வொருவர்கள் மீதும் கடமை. அலா குல்லி முஸ்லிம் சதக்கா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் சதக்கா செய்வது கடமை. அருமையான தாய்மார்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்க உங்களுடைய காதுகளிலும் உங்களுடைய கழுத்துகளையும் அங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அந்த தங்க நகைகள் இருக்கிறதே, அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. நம்ம பெருகும்போது உம்மோட வயிற்றுல இருந்து வரும்போது கம்மல் போட்டுக்கிட்டா வந்தோம், அல்லது செயின் போட்டுக்கிட்டா வந்தோம், நகைகளை அணிஞ்சிட்டா வந்தோம். ஒரு சிறிய அளவு விட்டு துணி கூட உடம்பில் இல்லாமல் நாம் நிர்வாணமாகத்தான் பிறந்தோம், நிர்வாணமாகவே எழுப்பப்படுகிறோம். அதற்கிடையில் அல்லாஹ் கொடுத்தது. உங்களுடைய கழுத்தையும் உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய கைகளையும் அலங்கரிக்கிற அந்த தங்கங்கள் அல்லாஹ் கொடுத்தது. அதுல இருந்து ஒரு சிறிய பகுதியை இந்தாங்க பைத்துல் மாலுக்கு, இது எனக்கு ஆகிரத்துக்கு அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் பங்களிப்பை பற்றி யோசியுங்கள். அப்படி யோசிக்கிற பொழுது ரப்பல் ஆலமீன் நமக்கு அதற்கான வழிகளை தருவோம். கொடுக்கணும்னு நினைங்க,
ரப்புல் ஆலமீன் அதுக்கு வழியை தந்துரும். நீயத்தை முதல்ல நீயத்து வை. நீயத்தை வச்சுட்டா ஒரு கூலி. நீயத்து வச்சுட்டால ஒரு கூலி. அடுத்து நீங்க கொடுத்துட்டா எவ்வளவு கூலி? எவ்வளவு கூலி? கொடுத்தா எவ்வளவு கூலி? ஒரு நன்மை செய்தா 10 கூலி. ரமலான்ல 700 இலா 700 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 700 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 1 கொடுத்தா அல்லாஹ்வுடைய கணக்குல நமக்கு எப்படி வரவு வைக்கிறான்? 700 கொடுத்ததாக வரவு வைக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அப்படி கருணை காட்டுகிறான். அப்படின்னா நீங்க அள்ளி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நாம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. நம்முடைய சமூகத்தில் பொருளாதார ரீதியாக, மார்க்க ரீதியாக பின்தங்கி இருக்கிற சமூகம் நல்ல முறையில் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இந்த பைத்துல் மால் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.